இயக்கம் என்ன பண்ணுச்சு? கலைஞர் மறைந்து விட்டார், 102வது பிறந்த நாள். நானே இது எத்தனாவது கூட்டம்னு எனக்கு நினைவில்லை. அவ்வளவு கூட்டம் பேசுறோம். எதுக்குங்க பேசணும்? பெரியார் செத்து போயிட்டாருன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க, சிலையை பார்த்து பயப்படுறாங்க. இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எதுக்கு எப்ப பார்த்தாலும் திராவிடம் பெரியார்ன்றீங்களே, என்னத்தை கிழிச்சிங்க? புரட்சி பண்ணுது. என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் சொல்லுகிறார், பெண்களே உங்களுக்காக ஆண்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட பிற்போக்கு ஒன்றும் கிடையாது, நீங்களே பேசுங்கன்னார். மாற்றம் வேணும்ல தம்பி? ஆமா, ஏதோ ஒரு மாற்றம் வேணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே அந்த மாற்றம் வந்துடணும், கிண்டுன உடனே கிடைக்கிற மேகி மாதிரி அந்த மாற்றம் வந்துடணும். இப்போ என்னதான் உங்களுக்குலாம் மாற்றம் வேணும்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை. ஆனால் நான் இப்போது சரியா 5 செய்தி மட்டும்தான். என்ன மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் வந்திருக்கு? எதுக்காக திமுகவை ஆதரிக்கணும்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஏன் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி இந்த அணியின் பக்கம் நிற்கணும்? எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் எல்லா திட்டங்களையும் சொல்லிவிட்டார்கள், முதல்வருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள். ஆனா வெளியில பாத்தீங்கன்னா திமுக அறிவே இருக்காது. ஆனா இந்த கட்சியை பார்த்தா அறிவே இல்லாம பேசிட்டு இருப்பான். மதிவதனி ஒரு தடவை சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் புக்ஸ பத்தி என்ன தெரியும்? எனக்கு ஒரு சிரிப்பா வந்துருச்சு. ஏன்னா அடிமையா, பெண்ணியன் அடிமையானாலும் பெரியார் ஒரு புக் எழுதினாரு, அடிமையாக வாழ்வது எப்படின்னு. திமுக காரங்க ஒரு புக் எழுதலாம், கொத்தடிமையாக வாழ்வது எப்படி அப்படின்னு. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர்ல அதிகமான புத்தகம் படித்து எந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து, என்விரான்மெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, ஜியோ பாலிடிக்ஸ்ல இருந்து தொழிலாளர் விஷயத்துல இருந்து எல்லாம் பேசக்கூடிய தகுதியும் அறிவும் நாம் தமிழர்களுக்கு இருக்கு. குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பெண் தொண்டர்களுக்கு இருக்கு. டோக்கனிசம்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஆட்சிக்கு வர மாட்டீங்க, டோக்கனிசம், அதனால பொம்பளைங்களை முன்னாடி நிறுத்துறீங்க. பெண்கள் சிறந்த நிர்வாகிகள் என்று சொல்லி பெண்களை முன்னால் நிறுத்துறது ஒரு ஆண்மை வேணும், அதற்கு ஒரு மனசு வேணும், அதற்கு ஒரு சமூகம் வேணும். நான் கூட சொல்லிருப்பேன், நீ 1000 பெரியார் சொல்லு, நீ 1000 சமூக நீதி சொல்லு, நீ ஆணாதிக்கம் பிடிச்சவன் பொண்டாட்டி பக்கத்துல நிக்கிது, நீ எப்பவுமே உட்கார்ந்து தின்னுட்டு இருக்க, அப்படிதான் இருக்கு உன்னோட போட்டோ. இல்ல சமத்துவமே இல்லையே. ஆனா நான் பாக்குறேன், தலைவர் பிரபாகரனோட படத்தை பாக்குறேன், அவர் லுங்கி கட்டிட்டு சமைச்சிட்டு இருக்காரு. என் புத்தகத்துல நான் எழுதியிருந்தேன், சமத்துவம் அப்படி இயல்பா வரணும்ல, சொல்லி கொடுத்து வரக்கூடாது. இவர் தான் எங்களுக்கு சமத்துவத்தை சொல்லி கொடுத்தாரு. எங்களுக்கு அப்படி கிடையாது. நான் வடசென்னை சேரியை சேர்ந்தவ, நானே புருஷன் வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். வந்து சோறு போடு, என் புருஷனாலே சோறு போடுவான்.